எடப்பாடியாரின் எழுச்சி பயணத்தை கண்டு ஸ்டாலினுக்கு வயிற்றில் புலியை கரைத்து விட்டது. எடப்பாடியார் பயணத்தை கண்டு ஸ்டாலின் நிலநடுக்கம் ஏற்பட்டு 4 ஆண்டுகள் தூங்கிக் கொண்டிருந்தவர் தற்போது ஆய்வுக் கூட்டத்தை நடத்துகிறார். தற்போது நிதிநிலை அறிக்கையில் 20 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு மடிக்கணினி திட்டம் வழங்குவோம் என ஒரு பச்சை பொய்யை கூறுகிறார்கள். சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் கடும் குற்றச்சாட்டு. சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் இதுகுறித்து பேசுகையில், அனைவருக்கும் வணக்கம். தள்ளாடும் தமிழகம் தலை நிமிர, பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்புடன் வாழ்ந்திட, போதை கலாச்சாரத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்திட, அராஜக ஆட்சியை அகற்றிட, குடும்ப ஆட்சியின் ஊழலை அம்பலப்படுத்திட, தீய சக்தி கும்பலை வீழ்த்திட, இருண்ட தமிழகத்தை ஒளிமயமாக்கிட, சாமானிய மக்களின் குரலாக, உங்களில் ஒருவராக புரட்சி தமிழர் வருங்கால முதலமைச்சர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் எழுச்சி பயணம், மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். இந்த பயணம் ஒட்டுமொத்த தமிழ் இனத்தின் ஒரே நம்பிக்கையாக இன்றைக்கு வரவேற்பை பெற்றிருக்கிறது. அம்மாவின் ஆட்சிக்கு அடித்தளம் அமைத்திட ஆர்ப்பரித்து அலை அலையாக வருகிற இந்த மக்களை இந்த அற்புதமான பத்திரிகை மூலமாக வெளியிடப்பட்டிருக்கிற இந்த விளம்பர பதாகை பார்க்கிற போது புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் மக்களிடத்திலே கிடைக்கின்ற வரவேற்பை பார்த்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நேற்று தலைமைச் செயலகத்திலே ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது. 4 துறைகளிலே முதன்மை செயலாளர்களை அழைத்து 4.5 மணி நேரம் 4 ஆண்டுகள் தூங்கிக் கொண்டிருந்த அரசு புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் களத்துக்கு அங்கே கிடைக்கக்கூடிய அந்த வரவேற்பை பார்த்துவிட்டு வயிற்றிலே புலியை கரைத்தது என்ற அடிப்படையிலே கிராமத்திலே சொல்வார்கள். அந்த செய்தியை பார்த்ததிலிருந்து தலைமைச் செயலகத்திலே முகாமிட்டு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முதன்மை செயலாளர்களையும் அழைத்து திட்டங்கள் எல்லாம் சென்றதா, சென்றடையவில்லையா, மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் தோலுறுத்து காட்டுகிறாரே, இன்றைக்கு புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் மக்கள் முன்னால் வைக்கின்ற அந்த வீர உரை, எழுச்சி உரை, தலைமை உரை ஒரு வரலாற்று பேருரையாக இன்றைக்கு அமைந்திருக்கிறது. ஏனென்றால் திட்டங்களை கொடுப்பது அம்மாவுடைய அரசு, எடப்பாடியார் அரசு, புரட்சி தலைவர் அரசு, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. திட்டங்களை எடுப்பது அல்லது பறிப்பது திமுக அரசு. இப்போ நம்ம உதாரணம் பார்க்கிறோம். இப்போ ஒரு பயணம் போறோம், குடிப்பதற்கு தண்ணீர் வேண்டும். அங்கே அம்மா குடிநீர் மிக குறைந்த மலிவு விலையிலே, சகாய விலையிலே நமக்கு அம்மா குடிநீர் கிடைக்கும். நாம் பயணம் சென்று கொண்டிருக்கிறோம், பசிக்கிறது, அங்கே அம்மா உணவகத்திலே நாம் சாப்பிடலாம். நாம் பயணம் சென்று கொண்டிருக்கிறோம், ஒரு உடல் சோர்வோ அல்லது உடலிலே நமக்கு நலிவுறுகிற போது அம்மா மினி கிளினிக் அங்கே இருக்கிறது. நாம் பயணம் செய்கிறோம், அந்த மருந்து தேவைப்படுகிறது, அங்கே அம்மா மருந்தகம் இருக்கிறது. நாம் சமையல் செய்ய வேண்டும், அங்கே அம்மா பசுமை காய்கறிகள் இருக்கிறது. நமக்கு அரிசி வேண்டும், அம்மா வழங்கி 20 கிலோ விலையில்லாத அரிசி திட்டம் இருக்கிறது. பிறந்த குழந்தைகளுக்கு அம்மா பரிசு பெட்டகம் இருக்கிறது. நமக்கு அம்மா உப்பு இருக்கிறது, அம்மா சிமெண்ட் இருக்கிறது என்று நான் ஒரு மனிதனுடைய அன்றாட வாழ்வுகளுக்கெல்லாம் இவை இருக்கிறது. சரி, பள்ளிக்கூடத்துக்கு குழந்தையை அனுப்புகிறோம், அங்க அம்மா கொடுத்த 14 வகையான கல்வி உபகரணங்கள் இருக்கிறது, மடிக்கணினி இருக்கிறது. புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் அதை எவ்வளவு சீரோடு சிறப்போடு அம்மா கனவை நினைவாக்குகின்ற வகையில செய்து கொடுத்தாங்க. அதனால்தான் அம்மா சொன்னார், அமைதி, வளம், வளர்ச்சி, மக்களால் நான், மக்களுக்காக நான். தாலிக்கு தங்கம், தாய்மாமன் வீட்டு சீதனம் வருகிறதோ இல்லையோ, தாய் வீட்டு சீதனமாக புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் தலைமையில் அம்மாவின் ஆட்சியில 4 கிராம் இருந்த அந்த தாலிக்கு தங்கம் திட்டத்தை 1 பவுனாக உருவாக்கி கொடுத்தாரே, அது எங்கே போனது அந்த திட்டம்?
மடிக்கணினி இன்றைக்கு கடைசி நேரத்தில் 20 லட்சம் பேருக்கு தருகிறோம் என்று ஒரு பச்சை பொய்யை நிதிநிலை அறிக்கையிலே சொல்லுகிறீர்களே, ஏமாற்றுகிறீர்களே. நாங்கள் டெண்டர் கோருகிறோம், நாங்கள் இதை உற்பத்தி செய்கிறோம் கூட எப்படி தர முடிகிறது? அதுவும் வாக்கு வங்கி உள்ள கல்லூரி மாணவர்களுக்கு மட்டும். இதை எப்படி மக்கள் நீங்கள் ஏமாற்றுகிறீர்கள்? இனியும் இந்த மக்கள் உங்களை நம்புவார்களா? ஏன் 4 ஆண்டுகள் நீங்கள் இதே கல்லூரி மாணவர்களுக்கு கொடுத்திருக்கலாமே? அப்போதெல்லாம் எங்கே போனது இந்த அரசு? அதிகாரம் உங்கள் கையிலே, ஆட்சி உங்கள் கையிலே, சட்டமன்ற உறுப்பினர் உங்கள் கையிலே, அமைச்சர்கள் உங்கள் கையிலே, அதிகாரிகள் உங்கள் கையிலே, கொடி உங்கள் கையிலே, கோட்டை உங்கள் கையிலே. ஆனால் ஓட்டை உளுந்து விட்டதை இப்போது. அப்ப நீங்கள் கடைசி நிதிநிலை அறிக்கையில நீங்க அறிவிப்பது என்ன காரணம்? இளைய சமுதாயம் உங்கள் மீது கடும் கோபத்தில் இருக்கிறது. அம்மா 52 லட்சம் மாணவர்களுக்கு எடப்பாடியார் கொடுத்ததை நீங்கள் பறித்து விட்டீர்கள். தாலிக்கு தங்கத்தை நீங்கள் பறித்து விட்டீர்கள். கறவை மாடுகள் ஆடுகளை நீங்கள் பறித்து விட்டீர்கள். அம்மா பரிசு பெட்டகத்தை பறித்து விட்டீர்கள். அம்மா குடிநீரை பறித்து விட்டீர்கள். அம்மா உணவத்தை பறித்து விட்டீர்கள். அம்மா மினி கிளினிக்கை பறித்து விட்டீர்கள். இனி உங்கள்கிட்ட இருந்து அதிகாரத்தை பறிக்க வேண்டாமா இந்த மக்கள்? அதற்குத்தானே காலம் இன்றைக்கு கணிந்து வந்திருக்கிறது. சரி, உங்களுக்கு காலங்காலமாக வாக்கு போடுவதாக நீங்கள் பெருமை பெற்றுக் கொள்கிறீர்கள் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள். அவர்கள் மீதாவது நீங்கள் கருணை காட்ட வேண்டாமா? நீங்கள் தானே சொல்லுவீர்கள் எங்களுடைய நிரந்தர வாக்கு வங்கி என்று. அந்த நிரந்தர வாக்கு வங்கியை கூட காப்பாற்றுவதற்கு உங்களுக்கு நேரம் இல்லையா? அக்கறை இல்லையா? அவர்கள் மீது பரிவு இல்லையா? கருணை இல்லையா? பாசம் இல்லையா? ஏன் அவர்களுக்கு கொடுத்திருந்த அந்த அறிவிப்புகளை எல்லாம் நீங்கள் கிணத்திலே போட்ட கல்லாக இருக்கிறதே? அவர்கள் இன்றைக்கு உயிரை பணைய வைத்து இங்கே போராடி கொண்டிருக்கிறார்களே நம்ம ரத்த உறவுகள். ரத்த உறவுகளை காப்பாற்றுவதற்கு உங்களுக்கு நேரம் இல்லை. ஆனால் இன்றைக்கு ரத்தம் பதிந்த அரசாக இந்த அரசு இருக்கிறது. காவல் நிலையத்தில் விசாரணைக்கு போவது யாராவது உயிரோடு திரும்புகிறார்களா? இந்த 4 ஆண்டுகளில் 25 பேர்களை நீங்கள் விசாரணை என்கிற பெயரிலே படுகொலை செய்திருக்கிறேன். மாண்புமிகு நீதியரசர் இங்கே சொல்லியிருக்கிறார், ஒரு அரசு மக்களை காப்பாற்ற வேண்டிய அரசே ஒரு படுகொலை செய்ததுன்னா எங்கே போகிறது தமிழ்நாடு? தள்ளாடுகிற தமிழ்நாடு, இரத்தக்கரை படிந்த தமிழ்நாடு. ஆகவேதான் புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியார் எழுச்சி பயணம். இது நீதி கேட்டு பயணம். சத்தியத்தை, தர்மத்தை, உண்மையை, நியாயத்தை காப்பாற்றுவதற்காக நெஞ்சுரத்தோடு இன்னைக்கு உங்கள் அரசை எதிர்த்து பேசுபவர்களுக்கு வாய்ப்பூட்டு சட்டம் போடுகிறீர்கள். ஆனால் எத்தனை தடைகளை ஏற்படுத்தினாலும் அத்தனை தடைகளை நீங்கள் சட்டமன்றத்திலே நீங்கள் நேரலையை துண்டித்து ஜனநாயக படுகொலை செய்தீர்களே. இன்றைக்கு பேரலையாக மக்கள் 2 நாட்கள் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதனுடைய தாக்கம் தான் தலைமைச் செயலகத்திலே ஏற்பட்டிருக்கிற நிலநடுக்கம். 4 மணி நேரம் ஆய்வு கூட்டம் நடத்துகிற முதலமைச்சர் 4 ஆண்டுகள் ஏன் தூங்கி கொண்டிருந்தீர்கள்? விளம்பர வெளிச்சத்திலே நீங்கள் கடந்து போய்விடலாம், ஆட்சி சக்கரத்தை இயக்கி விடலாம் என்று நீங்கள் நினைத்தீர்கள். உங்கள் தலையிலே இடி விழுந்திருக்கிறது. 4 பக்கமும் இன்றைக்கு உச்சரிக்கிற ஒரே வார்த்தை, இனி இந்த தாய் தமிழ் நாட்டை பச்சை தமிழர், ஒரு விவசாய மகர், விவசாய முதல்வராக குடிமராமத்து திட்டம், 11 மருத்துவக் கல்லூரி, 6 புதிய மாவட்டங்கள் என்று அள்ளி அள்ளி திட்டங்களை தந்து திரும்புகிற திசையெல்லாம் மேம்பாலங்கள், திரும்புகிற திசையெல்லாம் சாலைகள், திரும்புகிற திசையெல்லாம் வளர்ச்சி திட்டங்கள், திரும்புகிற திசையெல்லாம் அடிப்படை கட்டமைப்பு கட்டிடங்கள். என்ன கொடுப்பார், ஏது கொடுப்பார் என்று எண்ணும் முன்னே இன்னும் கொடுப்பார், கொடுத்து கொண்டே இருப்பார். போதாது போதாது என்றால் தன்னையே கொடுப்பார் என்று புரட்சித் தலைவர் இதயதெய்வம் அம்மாவுடைய மறுவடிவமாக புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடியார் தான் இந்த தமிழகத்தை ஆள வேண்டும் என்று ஒட்டுமொத்த தமிழகம் இன்றைக்கு திரண்டு எங்கள் மாவட்டத்திற்கு எப்போது வருவார் என்று தவம் இருக்கிற அந்த செய்தி நமக்கு புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தி ஒரு புதிய வெற்றி சரித்திரத்தை உருவாக்கும் என்பதை சொல்லி, இந்த அராஜக ஆட்சிக்கு, குடும்ப ஆட்சிக்கு, சர்வாதிகார ஆட்சிக்கு, ஹிட்லர், முசோலினி, இடியமின் என்கிற சர்வாதிகாரி மொத்தருவமாக இருக்கிற ஸ்டாலின் திமுக அரசுக்கு முடிவுரை எழுதுவோம், மன்னராட்சிக்கு முடிவுரை எழுதுவோம். மக்களாட்சியை புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியார் தலைமையிலே மலரச் செய்வதற்கு புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியுடைய எழுச்சி பயணம் வெற்றி பயணமாக, புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியுடைய லட்சிய பயணம் வெற்றி பயணமாக வெற்றி வாகை சூடுகிற கழக புரட்சி தலைவர் அம்மா பேரவை தொண்டர்களே, நீங்கள் களம்புகுந்து வெற்றி வாகை சூடுவதற்கு
முதல் கள பணியாளராக கள வீரர்களாக பணியாற்றுவதற்கு உங்களை வணங்கி வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம்.